ஏனென்றால் வடலூர் தலைமைச் சங்கமான நமக்கெல்லாம் தலைமை எது? வடலூர் தானே. வள்ளலார் தோற்றுவித்த தெய்வ நிலைகள்னு வச்சுருக்காங்க பேர் இல்லையா? தெய்வ நிலைகள்னு கூட பேர் வைக்கக்கூடாதுன்னு போகிறான் நான். வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையங்கள். தெய்வ நிலையங்கள் என்பது வேறு, வள்ளலாருடைய சமர சன்மார்க்க சங்க கொள்கைகள் என்பது வேறு. வள்ளலார் எப்பயே தெய்வ நிலைகள்னு வடலூருக்கு ஒரு பேரே வைக்கல. வச்சிருக்காங்களா ஐயா? இல்லை. வள்ளலார் வடலூருக்கு வள்ளலார் தெய்வ நிலைகள்னு வள்ளலார் பேர் வைக்கல, இவங்க வச்சுக்கிட்டாங்க. அது அறநிலைத்துறை அது ஆட்சி பீடத்தில் அமர்கின்ற பொழுது அதனுடைய பேரெல்லாம் மாற்றப்பட்டது. அதிலிருந்து வள்ளலார் தெய்வ நிலை என்று பேர் வச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடலூரில் வள்ளலாருடைய கொள்கை ஜாதி சமய மத இன வேறுபாடுகளற்ற ஒரு நிலையை உருவாக்கினார் வள்ளலார். அப்போ ஆண்டவருக்கு எந்த வித அபிஷேக ஆராதனைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னாரு. நம்ம இங்கே விண்ணப்பத்தில் படிக்கணும் இல்லையா? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள்னு வள்ளலார் போடுறாரு. முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் எழுதுறாரு. அப்போ நீங்கள் வடலூர் தெய்வ நிலையங்களில் போய் நீங்கள் ஆச்சார சங்கற்பெல்லாம் வச்சுட்டு இருந்தா எப்படி மற்ற சங்கங்கள் அதை கடைபிடிக்கும்? அப்போ தலைமையில் இருக்கிறது எப்பொழுது மாறுகின்றதோ அப்பொழுது அதனுடைய தொடர்புடைய சங்கங்கள் எல்லாம் தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இதற்கு பல போராட்டங்கள் இன்று வரையில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சபையில் இருக்கக்கூடியவர்களை எப்படி வெளியே தள்ளி அதுக்கப்புறம் இப்போ ஒரு பூசகரை போட்டு நடந்துகிட்டு இருக்குது. அது இப்போ கொஞ்சம் போராட்டங்கள், அது பெரிய கதை. 72 வயதுக்கு மேலேயும் 12 வயதுக்கு உள்ளவங்க தான் உள்ளே போனார் வள்ளலார் எழுதி வச்சுருக்காரு. அப்போ நான் போராட்டம் பண்ணி சாவியை பிடுங்கி அந்த சாவியை வாங்கி நான் பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாக்கினேன். அப்போ இருக்கக்கூடிய சபேசன் என்ற குரு, அதாவது நம்மளுடைய வள்ளலார் காலத்தில் இருந்தார். யார் அவர் பேர் என்ன? ஆடூர் சபாபதி குருக்கள். அவருடைய பேரனுக்கு பேரன் தான் இப்போ இருந்தவர். அவருக்கு எனக்கு பெரிய போராட்டங்கள் நான் பல தடவை சொல்லி கேட்காததினால் சபையில் இருந்து அவர் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சபை சாவியை பிடுங்கி நானும் அவர் அந்த சபையை முன்னாடி இந்த வராண்டா இருக்குல்ல அதிலே உருண்டு கொண்டு இருந்தோம். சாவி பிடுங்கிக்கிட்டு போய் நான் கொடுத்துட்டேன். எங்கே? தர்மசாலையில் கொண்டு போயிட்டேன். அப்போ இந்த ஆள் ஐயோ அப்பா அம்மான்னு ஒவ்வொரு கத்துன்னு கத்தி வடலூரில் இருக்கிற சில மக்கள் அவருக்கு ஆதரவாக ஆளுகளோட தடி தூக்கிட்டு வந்துட்டாங்க. யாரை என்ன அடிக்கிறது தொடர்ந்து. அப்போ இப்போ இருக்கிற தர்மசாலை கிடையாது. அப்போ ஓடு வீடு முன்னாடி தென்னை இருக்கும், நுழையிறதுக்கு ஒரு தனியாக இருக்கும். அந்த பக்கம் அரிசி பருப்பு எல்லாம் போடுறதுக்கு ஒரு உரம் மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த கிராம